ஆகிய பான்மதியை கூட்டி வர சொன்னே அரவணைக்கு சென்று அழைத்து வந்தாயா? இப்பதான் தேவி ஞாபகம் வருது. இவ்வளவு நேரம் கொல்லையில விழுந்து அப்ப என் மனைவி வந்துட்டாளா இல்லையாவா? வந்துட்டாங்க வந்து கொண்டிருக்கிறாளா? என் தேவியை பார்க்கிறேன். உலகம் போட்டு நாயகரே என்ன ஆசையும் கொண்டு உன் ஆசை நானும் கொண்டு அதை எங்கி மனவாரி நின்று என் பாசம் உள்ள மன்னவரே நாங்கள் இருவரும் மல்லிகை, முல்லை, கோங்கு, இருவாச்சி, பாரிசாத வெற்றி வேறு சொல்லக்கூடிய பலவிதமான புஷ்பங்களை கொண்டு வந்து தங்களின் திவ்ய பாதங்களில் கொட்டி சுவாமி கோடி தேவி பான்மதி. ஆனால் திருவர்ணா இருவரும் வந்து என் பாதத்தை படிந்தபடினால் என் தேவிக்கு மனமாற கொலையாம உனக்கு நான் வெச்ச குங்கம் அழியாம நான் கட்டளை திருமாங்கலியத்தோடு உலக 56 தேசத்துக்கு ராணியாக வாழ்ந்திருப்பாய் தேவி. தேவியா, எங்க வீட்டுக்கார வாழ்த்து கொடுத்து எழுந்திருந்தா தான் நான் எழுந்திருக்க முடியும். அப்படி பழிவு காலே வலிச்சாலும் முட்டி போட்டே தான் இருப்போம். அப்படி இல்ல உன நான் வச்சுட்டு இருப்பா. அப்படி இருந்த போது என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே சொல்றீங்க. அரமனை ஆமா, எப்படியே இந்த பெட்ரூம் எப்படியே இந்த ரூம் அப்படி இருக்கும்போது ஏமா பாத்ரூம் சுவாமி தங்களின் பாதாரம் இந்த கமலங்களை ஆதாரமாக சேவித்தபடியினால் இந்த பூவுலகில்
தங்களை நாசிப்பெற்று ஆ. மென்மேலும் வாழ்ந்திருப்பார் தேவி என்று ஆமா. வாழ்த்தினீர்கள். அப்படி இருந்த போது சுவாமி மன்னவா, தேவி நான் ஒன்று சொல்லவா? ஒரு வார்த்தை என்ன? ஆ. உன்னை மாலையிட்ட மன்னன் தானே நான். ஆமா. 1000 வார்த்தையா இருந்தாலும் தயக்கமில்லாத கேள்வா தேவி. 1000 வார்த்தைகள் பேசினா எனக்கு ஏப்புவாங்க சுவாமி. அதனால சின்னதாவே கேட்கட்டுமா? ஆகட்டும். அழைக்காதோரு தேவி தன்னை மன்னவர சுவாமி. தேவியா சுவாமி அந்த தோழிமார்களோடு இணைந்து குளக்கரையில் நீராடிவிட்டு என் பதியாகிய மன்னவர் எப்போது வருவார் வருவார் என்று சரி வழிமேல் விழி வைத்து காத்திருந்து ஆமா அப்படி காத்திருந்த வேளையிலே இந்த பாரா சபைக்கு முன்னாடி தாதியாகிய செங்கமலத்தை விட்டு அழைத்து வந்த சங்கதிகள் என்ன எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அடியே பான்மணி இவரு பேச்சவே ஏய்! நீ தான் ஒரு வர டைமுக்கு மாட்டுக்கண்ணு ஓட்டி காட்டு பக்கம் போடுற. அதனால அந்த டைமுக்கு இவரு போயிட்டு வந்து ஆளை பிடிக்க முடியாது. அவர் சொல்ற மாதிரி உங்களுக்கு வீரியம் பெருக்கெடுத்து ஆடுதா? எதற்காக ஒன்று அழைத்தேன் தெரியுமா? அது நான் பண்ண வரேன் தேதி பண்ண போறேன்.
பாண்டவர்களை சூதுரால் மகனையாடி சொந்த நாட்டை நான் பறித்தேன். கையால் மகனையாடி நாடு ராஜ்யம் ரவுணித செங்கோல் உப்புச்சட்டை வரையோடு முதலால் நான் பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஒரு ஆண்டு அஜ்ஞாதவாசம் ஓட்டி வைத்தேன். 12 ஆண்டு வனம் இன்றோடு முடிந்து விட்டது. பாண்டவர் செத்தார்களோ பிழைத்தார்களோ சேதி தெரியவில்லை. பாண்டவர் செத்திருந்தா பாண்டவருக்கு 50,000 உடன் பங்காளி. பாண்டவருடைய ஆவிக்கூட அச்சாபுரத்துக்கு வரக்கூடாது. பாண்டவர் செத்திருந்தா கர்மாதி பண்ணலாம். பாண்டவர் உயிரோடு இருந்தா இன்னும் 12 காடகம் ஓட்டலாம். பாண்டவரை தேடி இன்னைக்கு வனத்துக்கு போறேன், பாண்டவர் தேடி காட்டுக்கு போறேன். அதனால பொண்டாடிக்கிட்டு சொல்லாத போனா கிடுக்கு புடியா புடிச்சுக்குவாங்க. ஆமா அப்படின்னு பொண்டாடிக்கிட்டு சொல்லி போலான்னு கூப்பிட்டீங்களா? ஒரு வாய் வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் கூப்பிட்டேன். போயிட்டு வா மண்ணான்னு சொல்லு. அப்படியா? வேற யாராவது மாத்தி பேசினா நீங்க வெட்டி புடுவீங்க. ஆமா என்னுடைய கணவரை கூட்டிட்டு போறானா இல்ல எப்படி தனியா மட்டும் போறானா? தனியாவா போவாரு, எல்லாத்தையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போவாங்க. எல்லாரையும் சேர்த்துதானா? என் துணை கொண்ட தம்பிமார் 99 பேர் துணியனாகிறான். சரியாக 100 பேரனை கணக்கு போறோம். நீங்க கோவப்படக்கூடாது. என்ன நான் ஒண்ணு சொல்றதா சொல்லு. பார்த்தோம் என்னாலும் உந்தானுக்கு ராஜமன்னவா நான் சொல்றது நியாயமா இருந்தா ஏத்துக்குங்க, தப்பா இருந்தா என் குறவல கடிச்சு திப்பு கூட போடுங்க. சொல்லு. நான் வேண்டான்னு சொல்லல. சொல்லு. சுவாமி உங்களுக்கு எதிரி யாரு? பாண்டவர்கள். ஆமா, இன்னொன்னு சொல்லாத விட்டீங்க. என்னது? அந்த தேவடியா பசங்க. தேவடியா பத்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவீங்க, அத மறந்து போயிட்டீங்க. அவங்களுக்கு எத்தனையோ சூது செஞ்சீங்க, எத்தனையோ சதி செய்த பாண்டவர் ஒருத்தன் கூட சாகவில்லை. நடக்க வழியில் என்ன செஞ்சீங்க? நச்சு முள்ள நாட்டினே போகின்ற வழிதலில் பொய் குடி ஏற்றி வச்சா
இது குளத்துல குளத்துல ஒரு குருவசி நாட்டினேன். ஊர்வசி அங்க இருக்கு. பாண்டவர் குளத்துல குளிக்கலாம்னு சொல்லி குதித்தால் கூர்வாசி அவனை ஏறி சாக. ஊர்வசியா? ஆமா. ஊர்வசி ஏய், அப்படிலாம் சொல்லாத, அவன் சொல்லத்தான் ரைட்டு. அப்படியே வாயை கொடுத்து ஏய், பாம்பு விஷப்பாம்பு விட்டு கடிக்க செய்தேன். இப்படி எத்தனையோ சூதி செஞ்சீங்க, சாகவில்லை. அதற்கெல்லாம் தப்பி பிழைத்தார்கள். அதன் பிறகு சூதால் பகடையாடி என்ன பண்ணீங்க? நாடு நகரம் 38 வருடம் வரவோடு அத்தனை பிணிக்கு கொண்டு 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஞ்ஞானவாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதை நாட்டே தருவேன் என்று கட்டளையிட்டீர்கள். ஏண்டி தரன்னு நான் வாயில சொன்னா குறும்பெரியவர் கேட்டார்கள், துரியோதனா உன்னுடைய கட்டளின்படி பாண்டவர் வனம் போறாங்க. 12 ஆண்டு வனம் முடித்து ஒரு ஆண்டு அஞ்ஞானவாசம் முடித்து முறைப்படி நாடு கேட்டா நாடு ஏறி வந்தா நாடு கொடுப்பியான்னு சொன்னாங்க. வாய் திறந்து சொன்னா வாய் சொல்ல அறியக்கூடாது. சரி, அப்போ சிவாதனத்திலே நான் அமர்ந்து குடப்பனான்னு தலையஸ்தினேன். கொடுக்க மாட்டேனாங்கிற மாதிரி தலையாட்டினீங்களா? குடப்பனா பாண்டவருக்கு நாட்டன்னு சொல்லி தலையஸ்தினேன். குடுக்கிறார் என்று துரியோதன தலையஸ்து விட்டான்னு சொல்லி குருபெரியோரை ஏமாந்தார்கள், பாண்டவர்களை ஏமாந்து காட்டுக்கு போனானுங்க. பாண்டவருக்கு நாடு கிடையாது. இப்ப 12 வருஷம் போனாங்க, 13 வருஷம் 12 வருஷமா ஒவ்வொரு வருஷமா கானகத்துக்கு போய் பாண்டவரை பாத்துட்டு வரேன்னு போனதான் போனீங்க சுவாமி. இது நாள் வரைக்கும் போனீங்க சுவாமி, பாத்துட்டு வந்தீங்களா? ஏங்க பல வனத்துல பார்த்தேன். இங்கே வந்துட்டான். ஏண்டா அவன் பேரு சொன்னாலே அங்கமெல்லாம் இருக்கிறான் மந்திரி. ஏண்டா இங்க வந்துட்டானா? அவர் போற மாதிரி கேக்குது. ஆமா, வாங்க. என்னடா என்ன மந்திரி? இல்ல இவ்வளவு நேரம் பொழுதுறம் கழட்டுறேன்னா ஓம்பெடுத்துக்குவாரு. அடியா தேவி பான்மதி, இன்னைக்கு நான் வனத்துக்கு போறேன். கடைசியா இதனால வரைக்கும் பாத்தீங்களா? இதுவரை பல வனத்துல பார்த்தேன், பல வனத்துல பாக்கல. ஆனா இன்னைக்கு கடைசியாக நான் போறேன். 12 ஆண்டு வனம் முடிந்து விட்டது. உயிரோடு இருந்தா இன்னும் 12 காலகம், செத்திருந்தா பாண்டவர் கருமாதி பண்ணலாம். ஆமா, உயிரோடு இருந்தா இன்னும் 12 ஆண்டு காலகம் ஓட்டுறேன். நீங்க உயிரோடு இருந்தா 12 வருஷம் ஓட்டுவீங்க. ஏண்டி பாண்டவர் அவளுக்கே சந்தேகம் ஆகி போச்சு. இப்ப இவ்வளவு பேசுறால வாங்க. என்னடா ஆண்டவர் பக்கமே பாராம பேசுறால ஒருவேளை எனக்கு சந்தேகம். எப்படி? ஒருவேளை அவ பீமனை வச்சுன்னு ஏண்டி அப்படி ஏதாவது பாண்டவர் மேல ஏதாவது அவளுக்கு மேல என்ன ஆடு பக குட்டி வருவான், அப்படி ஏதாவது இருக்குதா? அவங்க தங்கச்சி இருக்குது இல்ல சுமத்திரை யாருக்கு கொடுத்திருக்குது? அந்த அர்ஜுனுக்கு. அதனால தங்கச்சி பாசம். ஏண்டி தங்கச்சி உள்ள பாசம் உனக்கு? பாருங்க, கண்ணால் காண்பது பொய்யா, பொய். காதால் கேட்பது பொய்யா, தீர விசாரிப்பது அதுதாண்டி உண்மை. அது அந்த காலத்து பழமொழி. இப்ப எப்படி பழமொழி மாறிடுச்சு. எப்படி? நீங்க இப்படி வாங்க சொல்றா. கேப்பாரு பேச்சு கேட்க கூடாது. காப்பாரு மூத்திரத்தை குடிக்க கூடாது. ஏண்டா குடிச்ச? அதனால தேவி, நான் இன்னைக்கு காலையத்துக்கு போய் ஆக வேண்டும். போயிட்டு நான் தமிழ் கொடு. ஆமா, 12 வருஷம் ஆகுது. இவ்வளவு நாளா நான் சொன்னதை கேட்டா இருக்கிறீங்க. என்னைக்கு கிடையாது. என்னைக்கு நான் உன் பேச கேட்டேன். இந்த துறையின்ற துரியோதனை விலகாலத்து முன்ன வச்சுட்டேன்னா என் உயிரோட வரைக்கும் இதுவரை என் காலை நான் பின்னெடுத்தது கிடையாது. என்னைக்குமே காலையில கொடுங்க மண்ணா போவாதுன்னு கிடுக்கிட்டுன்னு ஓடினானோ, பஸ்ல படியில இருந்து கீழே விழுந்தானோ, காலு உடஞ்சா என்னத்துக்குடா ஓடின? நீங்க எல்லாம் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொன்னீங்க. என்னைக்கே அவர் பேச்ச கேட்டிருக்காரு? கேட்டதில்ல. நீ வேணாம்னு சொன்னா கூட தூக்கிட்டு போறாரு, ஆளை பாத்துருப்போம். அடே பாடி பாடி குத்துனாலும் 10 அரிசி ஆகாது. 10 அரிசி ஆகாது. ஆமா, ஏமி செப்பனாலும் வாடு பூச்சி தான். கறந்த பால் மடிச்சு யாராவது அந்த நக்கல். என்னைக்குமே தான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலம் என் புரட்சம் சொல்லுவோம். அதுலயும் ஒரு கால் உடச்சு வச்சிருக்கேன். அதனால நான் வனத்துக்கு போகிறேன். அப்படியா? ஆமா,
தாம்பரம் கொடுத்து அனுப்பி விடுமா? ஆமா அப்படியா? தேவி தங்கா, அவளுக்கு பின்னாடி வேலைம்மா. எங்க போயிட்டாவ? யார பால் கேட்டா ஏன்டி என்ன அடிச்சு அடிச்சு நீ கழிஞ்சுக்கிட்டியா? அக்கா இல்லக்கா, என்னுடைய புருஷனும் வனத்துக்கு போறாரு இல்ல, போறதுக்கு முன்னாடி செத்த நேரம் பால் குடிச்சிட்டு போங்கன்னு பால் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்டி? அக்கா, இந்த பக்கம் தானே போனேன். ஆமாக்கா. அப்புறம் என்ன சொல்லிட்டு உள்ளார போனேன். எங்க இந்த பக்கம் போனது, இந்த பக்கம். புறத்துல கூட்டிட்டு போயிட்டியா? ஆமாக்கா. தாம்பூலம் கொடுத்து அனுப்பணுமா? என்ன கொடுக்கணும்? கை தாம்பூலம் வெத்தலை பாக்கு ஓ அப்படி கொடுத்து அனுப்புனா தான் நல்லபடியா போயிட்டு வருவோங்கிறாங்க. கட்டு சொல்றதுன்னு சொல்றேன். எங்க சொல்றது? சொம்பு கொடுத்து அனுப்பினா கூட பரவாயில்ல, தாம்பலம்னு அந்த பிள்ளைக்கு புரியுமா? அக்கா, இங்க பாரு, இந்த வீட்டுக்கே வந்த மகராசி நீதான். உன் முகத்துல முழிச்சிட்டு போனா எப்பேற்பட்ட ராசியோட இருப்பாங்க. அதனால இந்த புள்ள முன்ன வர சிரிச்சுக்கிட்டு தாடி மனுஷங்கிட்ட இருக்கணும். இந்த புள்ள என்ன அவ்வளவுதான். இந்த புள்ள முன்ன வரக்குள்ள எனக்கு அடையாளம் ஏற்கனவே அவன் குக்கி குக்கி தான் பூத காவாடா போயிட்டு நாடு. நல்ல எங்க அக்கா ஆயிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணணும்னா அவருக்கு நேரமாவது அவர் சீக்கிரம் போகணும். வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்பணும். என் தங்கச்சி பேசிட்டு இருக்கு மாமா. அது எவ்வளவு நேரம்? சந்தோஷமா அனுப்பணும்ல. ஆமா. அதனால தாங்க சீக்கிரம் ஆசைகளையோட அனுப்பணும். போய் வாரும் மன்னவர புத்தியுள்ள எங்கானவா. சென்று உங்க ஆசை என்னவோ அதன் பிரகாரம் பாண்டவர்களை பார்த்துவார்கள். அது வரைக்கும் ஏதாவது எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க. அடியே தேவி, நான் பாண்டவரை தேடி வனத்துக்கு போய் பாண்டவரை பார்த்துட்டு வர வரைக்கும் யாராவது நம்ம அசாபுரத்தை நாடு அரமனையை தேடி பிச்சைக்கார ஐயகார சோழி சகவான் சொல்லக்கூடிய யாராவது பிச்சை என்று வந்தால் நவதானியத்தை பச்சையாக போடக்கூடாது. சரிங்க. முதிர தீய வறுத்து தாண்டி ஜன்னல் போடணும். வேற ஏதாவது உங்களால முடிஞ்சா வருங்க, இல்ல மொட்டை மாடியில காய் போடுங்க. ஏன்னா காய் போட்டாலும் அது முறைச்சிடும். அதனால முதிர தீய வறுத்து தாண்டா போடணும் மாண்டல்ல. உங்க மீச கலர்ல. ஆமா. சரி. அப்புறம் என்ன தெரியுமா, பச்சை தண்ணீர்னு வந்து கேட்டா அப்படியே கொதிக்க கொதிக்க அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு வெந்தண்ணி தாண்டி கொடுக்கணும். வாயில ஊற்ற அப்படியே செத்து போகணும். ஒரு வேலை உங்க வீட்டுக்காரனே கேட்டாலும் அதே சுத்தண்ணி என்னையும் கொஞ்சம் பாக்குறீங்களா சுவாமி? இது துரையினுடைய ராஜ கட்டளை பிரகாரம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதன் பிரகாரம் நான் செய்கிறேன் சுவாமி. அப்படியே செய்வோம் சுவாமி. புறப்படு. போயிட்டு வரீங்களா? போறதே போறீங்க. எவ்வளவு நாள் கழிச்சு வரீங்களா தெரியல. அடியே லேசா அப்படி கட்டி பிடிச்சி பார்க்க முடியாது. அக்கா கூட இருந்து பாத்துக்க. அப்படி இருந்தாலும் சாந்தி அக்காவாப்பட்டது நான் கூட எழுத்திருக்கிறாங்க. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? காலையில தளத்தெழுத்து அருகு போல் வேரூன்றி எம்பெருமான் மாயவர் சன்னதி எப்படி வருடாந்திரம் ஒங்கி வளருதோ அது போல அன்னவர் குடும்பம் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் அந்த ஆண்டவனின் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற ஆண்டவனை பார்த்து அதே மந்திரியாரே என் பேரிடத்தை நான் சொல்லிவிட்டேன். இந்த வாருங்கள் வியாபாரிகளா, என்ன தெரியுமா, இந்த அச்சாபுரத்துக்கு என் தேவிமார்கள் நான் சொன்ன மாதிரி செய்வார்கள். 56 தேசத்தை நீங்க